இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான கவலைகள் இருக்கின்றன. அனைத்து கவலைகளையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் கவலைகள் தீர்ந்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. நமது கவலைகளுக்கான மாற்று மருந்து நிச்சயம் இருக்கிறது என்பதை நாம் முதலில் நம்ப வேண்டும். பல சமயங்களில் நம்மை படைத்த கடவுள் நமது கவலைகளை நீக்க வல்லவர் என்பதை மறந்துவிட்டு பலவிதமான மூட நம்பிக்கைகளுக்கு நம்மை பலிகடாவாக்கி மனதில் நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான மன நிம்மதியை தர வல்லவர் நம்மை படைத்த ஆண்டவர் ஒருவரே என்பதை மனதார நம்பினால் நம் வாழ்வில் நிச்சயம் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். அத்தகைய நம்பிக்கையின் மக்களாக வாழ நாம் தயாராக இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். பல சமயங்களில் நாம் நமது பணிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கடவுளின் பணியை செய்ய மறந்து விடுகிறோம். கடவுளின் பணியை செய்ய நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நமது பணிகள் பரந்துபட்டதாக இருக்க வேண்டும். குறுகிய அளவில் இருந்தால் நமது எண்ணங்களும் குறுகியவையாகத்தான் இருக்கும். எனவே நமது எண்ணங்களை விசாலப்படுத்துவோம். கடவுளின் சித்தப்படி வாழ்வோர் கடவுளின் பிள்ளைகளாக, அவரது சகோதர சகோதரிகளாக விண்ணகத்தின் பேறுகளை அனுபவிக்க தகுதி பெற்றவர்களாகின்றனர். மாறாக உடன் பிறந்த சொந்த பந்தங்களை மட்டுமே உறவாக கொண்டு வாழ்வோருக்கு இந்த பேறுகள் வாய்ப்பது கடினம். நாம் நமது வாழ்வை எப்படி வாழ்கிறோம் என்று சிந்திப்போம். நமது வாழ்வு இறை திருவுளத்திற்கு ஏற்றாற்போல இருந்தால் நமது மனம் மகிழ்வுறுகிறது. இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். ஆனால் நமது விருப்பத்திற்கும் தேவைகளுக்கும் மாறாக இறை திருவுளம் அமையுமானால் நாம் அதை ஏற்க மறுக்கிறோம். கடவுளையே வசைபாடுகிறோம். இதனை தவிர்த்து நாம் முற்றிலும் இறைவனின் திருவுளத்தை ஏற்று வாழ்ந்து அவரின் பணியை செய்ய முற்படுவோம். அதுவே நம் வாழ்விற்கு நலம் பயக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். சொற்படியே ஆகட்டும் என்று தனது சம்மதத்தை தெரிவித்து இறுதி வரை இறை திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்ந்த அன்னை மரியாவைப் போல நாமும் இறை திருவுளப்படி வாழ்ந்து இயேசுவின் பணியை செய்ய முன்வருவோம். அப்போதுதான் இறை ஆசீர் நம்மில் நிறைவாய் தங்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். ஒரு இளைஞன் நன்கு படித்து நல்லதொரு வேலையில் அமர்ந்தான். மனமும் முடித்து கொண்டான். இதுவரை நல்ல வேலை கிடைக்கவில்லையே, திருமணமாகவில்லையே என்ற ஏக்கமும் கவலையும் போய் இப்போது குழந்தை இல்லையே என்ற கவலை வந்துவிட்டது. ஒரு குழந்தை பிறந்தபோது அதுவும் நீங்கியது. சொந்தமாக வீடும் ஒரு நல்ல காரும் வாங்க வேண்டும் என்பதுதான் வேறொரு கவலையாக இருந்தது. அதுவும் கூட அவன் விருப்பப்படியே நடந்தது. அவனது ஆசைகளுக்கு அவனது மனைவி மகனின் சுகமான வாழ்வும் அவர்களது மகிழ்ச்சியும் தான் முக்கியமான காரணமாக இருந்தன. மகனை நன்கு படிக்க வைத்து வேலை வாங்கி தந்து திருமணமும் முடித்து வைத்தான். பணியிலிருந்து ஓய்வு பெற்றான். என் எல்லா வேலைகளையும் முடித்து விட்டேன், இனி நிம்மதியாக அமர்ந்து சாப்பிடலாம் என்று எண்ணினான். ஆனால் அவனே பார்த்து பார்த்து கட்டிய அந்த வீட்டில் அவனுக்கென தனியாக ஒரு மூலை ஒதுக்கப்பட்டது. மேலும் மகனிடமிருந்து, உனக்கு வயதாகிவிட்டது, பேசாமல் போடுவதை தின்றுவிட்டு இந்த மூலையில் முடங்கி இரும், அனாவசியமாக குடும்ப விஷயங்களில் தலையிடாதிரும் என்ற குரல் வந்தது. அப்போதுதான் புரிந்தது, இளம் வயதிலிருந்து அவன் ஓடிச் சேர்த்த எதுவும் அவனுக்கு உறுதுணையாக நிற்கவில்லை. அவன் மனம் தளர்ந்து போனான். இனி எதுவும் செய்ய இயலாத அளவிற்கு உடலும் மனமும் சோர்ந்து போயின. இன்று வரை நினைக்காத கடவுளை பற்றி எண்ணலானான். இனியாவது சிறிது காலம் இறைவனுக்கு தொண்டு செய்து மன நிம்மதியோடு வாழ முடிவு செய்தான். நாமும் நமது சுயநலனை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்படாமல் நம்மை படைத்த கடவுளை நினைத்து அவரின் பணியை செய்ய நம்மை தயார்படுத்துவோம். அப்போது இறைவனின் ஆசீர் நமக்கு நிறைவாய் கிடைக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம்.
இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் இறைவனின் பணியை செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீர்களா? அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்டீர்களா? தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா? சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவர். இன்று நீங்கள் சந்தித்த ஏழைக்கு உதவினீர்களா? ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். இன்று நீங்கள் மற்றவரை ஏளனம் செய்தீர்களா? ஏளனம் செய்வோரை அடி. அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவரை கடிந்து கொள், அவர் மேலும் அறிவுடையவராவர். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய மனதை காயப்படுத்தி இருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூத
சினமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார். ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே. அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே. தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீரஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீரஞ்ச மாட்டீர். பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரையும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின்
அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 6 முதல் 10 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 112 இறைவார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 5 முதல் 9 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 24 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து வடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்.
நாம் ஆண்டவரை போற்றி புகழவும் அவரின் நன்மைத்தனங்களுக்கு நன்றி சொல்லவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 10 ரோமை நகர் புனித லாரன்ஸ். ஸ்பெயின் நாட்டில் ஹுயஸ்கா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 225ஆம் ஆண்டு பிறந்தார் லாரன்ஸ். கிபி 254ஆம் ஆண்டு திருத்தொண்டராக அருட்பொழிவு பெற்ற இவர் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துவின் 7வது திருத்தொண்டராக இறைப்பணிகளை செய்தார். திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ் கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்ட போது, புனித குருவே, என்னை விட்டுவிட்டு நீர் மட்டும் செல்வது ஏன் என்று கேட்ட லாரன்ஸ் திருத்தந்தைக்காக புனித மரியன்னையிடம் உருக்கமோடு ஜெபித்தார். ஆலயத்தில் இருக்கின்ற அனைத்து பொருட்களையும் தம்மிடம் ஒப்படைக்கும்படி அரசன் வலேரியன் லாரன்ஸிடம் கூற, லாரன்ஸ் அனைத்து பொருட்களையும்
ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்துவிட்டு மக்களை அரசன் முன்னிறுத்தி இவர்களே ஆலயத்தின் உடைமைகள் என்றார். அரசன் வலேரியனின் உத்தரவின்படி லாரன்ஸினை இரும்பு கட்டிலின் மேல் கிடத்தி கட்டிலுக்கு கீழே நெருப்பு மூட்ட, லாரன்ஸ், ஒரு பக்கம் வெந்துவிட்டது, மறுபக்கம் வெந்திட எனது உடலை திருப்பி போடுங்கள் என்றார். வறியவர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று அவர்களின் முன்னேற்றத்திற்காக இறைப்பணிகளை செய்த லாரன்ஸ் தீயினால் சுடப்பட்டு மறைசாட்சியாக உயிரிழந்தார். 4ஆம் நூற்றாண்டு முதல் மக்களினால் போற்றப்படும் புனிதர்களுள் ஒருவரான லாரன்ஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித லாரன்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் தீ விபத்தினால் உயிரிழந்த ஆன்மாக்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். நாளைய தினம் நமக்கு அருகில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள ஒரு நோயாளியை சந்தித்து அவருக்கு ஆறுதல் சொல்வோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் அற்புதமான செயல்களை எல்லாம் நாம் இந்த நாளிலே பெற்றிருக்கிறோம். அவருடைய அற்புதமான காரியங்களின் வழியாக, ஆசீர்வாதங்களின் வழியாக நாம் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்திலே இந்த மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு இல்லந்தோறும் எடுத்துச் செல்கின்ற கேபிள் ஆபரேட்டர்கள், டிடிஎச்சில் பணி செய்கின்ற பணியாளர்கள், இன்டர்நெட்டில் பணி செய்கின்றவர்கள், டெலிபோர்ட்டில் பணி செய்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு இல்லந்தோறும் கொண்டு செல்கின்ற இந்த கேபிள் ஆபரேட்டர்கள், டிடிஎச் பணியாளர்கள், அதே போன்று இன்டர்நெட்டில் பணி செய்கின்ற பணியாளர்கள், டெலிபோர்ட்டில் பணி செய்கின்ற பணியாளர்கள், இவருடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பணியாளர்களுக்காய் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கும் இந்த நேரத்தில் இவர்களை ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாய் இமை கெஞ்சி கேட்கிறோம். இவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளிலும் நீர் துணை வரும்படியாய் இமை கேட்கிறோம். ஆண்டவரே, இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் இவருடைய பணிகளையும் நீர் ஆசீர்வதித்தரலும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகளை இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் இமை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி அனைவரின் தலைவியே உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க மகிழ்க, ஆட்சி தகைமையின் தாயே மகிழ்க மகிழ்க, எழில் மிகு நாயகி இயேசுவை வேண்டி பொழிந்திடும்